ஹலோ கைஸ், 11 month கோல்டு ஸ்கீம்ல பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்றத என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோல்டு இயரிங்ஸுமே வந்து நான் 11 month ஸ்கீம்ல தான் வாங்கினேன். என்ன பொறுத்த வரைக்குமே 11 months ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நம்ம மந்த்லி ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது ஓகே தான். ஏன்னா வந்து அப்பப்ப வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணாம இயர்லி ஒன்ஸ் ஸ்கீம் போட்டோம்னா, ஸ்கீம் போட்டிருக்கோம் அப்படின்றதுக்காகவாச்சும் நம்ம கரெக்டா பே பண்ணி இயர்லி ஒன்ஸ் வாங்குவோம். அந்த மாதிரி தான் நானுமே இந்த இயரிங்ஸ் வாங்கினேன். இதோட வெயிட் வந்து 2.5 grams. பட் நான் இது இந்த இயர் வாங்கல, லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். சரி, ஓகே, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண ஆசை இருக்கு, பட் வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. இந்த 11 month கோல்டு ஸ்கீம் அப்படின்றது இதோட பீரியட் வந்து 11 month. இந்த 11 month ஸ்கீம்ல நம்ம பர்டிகுலர் அமௌண்ட் வந்து மந்த்லி பே பண்ணிட்டு 11 months கழிச்சு 10 to 15 daysக்கு அப்புறம் நம்ம கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரியாவோ கோல்டு காயின்ஸாவோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 11 months கழிச்சு கோல்டு பர்ச்சேஸ் பண்ற பீரியட் வந்து ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில ஷாப்ல 1 week கழிச்சு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஷாப்ல இந்த ஸ்கீம் போடுறீங்களோ அந்த ஷாப்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோல்டு ஸ்கீம்ல வந்து அமௌண்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து 500ல இருந்தே சில ஷாப்ல இருக்கு. நான் பே பண்ற ஷாப்ல எல்லாம் வந்து 500ல இருந்தே இருக்கு. 500, 1000 அந்த மாதிரி இருக்கு. நம்ம மந்த்லி வந்து நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பே பண்ணிக்கலாம். நான் வந்து 1000 பே பண்ணிருக்கேன். ஸ்டார்டிங்ல வந்து 500 கூட பே பண்ணி ஜுவல்லரி எல்லாம் கூட வாங்கியிருக்கேன். அப்ப வந்து கோல்டு ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நான் ஒரு 500 இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணியே 2 grams வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு 2 years 3 years பிஃபோர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதனால நீங்க பே பண்ண போற ஷாப்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம பே பண்ண போற அமௌண்ட் தான் வந்து நமக்கு கிராம்ஸா கன்வெர்ட் ஆக போகுது. எப்படின்னா, நீங்க 1000 பே பண்ணீங்கன்னா 12 months சேர்த்தீங்கன்னா 12,000 தான் வரும். அப்படின்றப்ப நீங்க எக்ஸ்ட்ரா கேஷ் போட்டு தான் அது 1 gram கூட வாங்க முடியும். ஏன்னா 1 gramோட பிரைஸே வந்து 14,000 சம்திங் இருக்கு இல்லையா? அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதுவே நீங்க 4 grams வாங்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேமெண்ட் மந்த்லி வைஸ் பண்ணணும். அப்பதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து இந்த ஸ்கீமோட மெயின் பெனிஃபிட்டே வந்து 0% வேஸ்டேஜ், 0% மேக்கிங் சார்ஜஸ். நான் ரெகுலரா வாங்குற ஷாப்ல 11 month ஸ்கீம் வந்து ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி 0% வேஸ்டேஜ், 0% மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்றப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வெயிட்ல ஜுவல்லரி வாங்கினதா அது நமக்கு பெனிஃபிட். இதுவே வந்து நம்ம 5,000 10,000 மட்டும் சேர்த்துட்டு மீதி 4,000 5,000 போடணும் அப்படின்றப்போ இந்த வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் வந்து நம்ம ஆட் பண்ண 10,000 5,000 எவ்வளவு மில்லிகிராம்ஸ் வருதோ அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. மீதி அமௌண்ட் வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். நாங்க அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும். அதனால வந்து நீங்க எவ்வளவு கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத பிஃபோரா பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவாவே பிளான் பண்ணதை விட பே பண்ணிட்டே வரும்போது நீங்க எவ்வளவு கிராம்ஸ் பிளான் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பெனிஃபிட்ஸோட நீங்க வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் என் ஓன் ஒப்பீனியன். ஏன்னா நாங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி நடந்ததுனால நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி ஓகேவா இருக்கும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இதுல காயின்ஸ் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல வந்து காயின்ஸ் வாங்குறது வந்து நமக்கு பெனிஃபிட்டே கிடையாது. ஏன்னா வந்து கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் நிறைய போடுவாங்க. எப்படி சொல்றது, வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா. இதுவே கோல்டு காயினுக்கு பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 500க்குள்ளதான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ நீங்க அதுக்குன்னு தனியா வந்து பேமெண்ட் பண்ணியே நீங்க வாங்கிக்கலாம். ஸ்கீம் தான் போட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஜுவல்லரி வாங்குறது தான் பெஸ்ட். காயின்ஸ் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ஒர்த் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க ஏதாச்சும் கோல்டு காயின்ஸ் ஸ்கீம்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 4 பேருக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா டீடைல்ஸுமே வந்து என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லியிருக்கேன். நாங்க மோர் தென் 5 years வந்து இயர்லி ஒன்ஸ் ஆச்சு கோல்டு ஸ்கீம் போட்டு கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜுவல்லரி வந்து நான் லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த இயர் வந்து என் கோல்டு ஸ்கீம் முடிய போகுது. சப்போஸ் முடிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் லாங் வீடியோ அப்லோட் பண்றேன். நீங்களுமே கோல்டு சேவிங்ஸை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பயுமே கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது வேஸ்டே ஆகாது. இந்த மாதிரி மோர் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.